Welcome to Idiom Academy. UGC NET December 2025 நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஈவன் டைம் டேபிளும் சொல்லிட்டாங்க. டிசம்பர் 31st இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் 1னா என்ன, பேப்பர் 2னா என்ன, அதை பத்தி ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? கூடவே நம்ம என்ன ஆஃபர் பண்றோம் நம்ம இடியோம் அகாடமில இருந்து. ஸோ யூஜிசி NET டிசம்பர் 2025 செல்ஃப் பேஸ்டு கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பேப்பர் 1னா என்ன, என்ன சிலபஸ் அதெல்லாம் பார்த்துருவோமா? எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஃபர்ஸ்ட் நமக்கு எக்ஸாம் பேட்டர்னும் சிலபஸும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த யூஜிசி NET எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு ரெண்டு இருக்கும். பேப்பர் 1ல நமக்கு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது ஜென்ரல் பேப்பர், எல்லாருக்குமே காமன் தான், 100 மார்க்ஸ். பேப்பர் 2ல நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட், இதுல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 இருக்கும். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், ஸோ 200 மார்க்ஸ். டோட்டலா நம்ம யூஜிசி NET எக்ஸாம் 300 மார்க்ஸ்க்கு எழுத போறோம். 3 ஹவர்ஸ் இருக்கும், எந்த பிரேக்கும் இல்லை, சிபிடி மோட்ல எழுத போறோம். ஓகேவா? ஸோ இதே தான் இங்க இருக்கு. பேப்பர் 1 காமனா இருக்கும், பேப்பர் 2 நம்மளோட மாஸ்டர் சப்ஜெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் மேம் நான் யூஜிசி NETக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டைம் நமக்கு கம்மியா தான் இருக்கு, டிசம்பர் 31st. இதுக்கு ப்ரிப்பரேஷன் நிறைய தேவைப்படுது. ஓகே, சோ என்ன பண்ண போறோம்? முதல்ல நீங்க பண்ண வேண்டியது உங்க சிலபஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு இருக்கும். ஒரு ரெண்டுத்துக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஏன்னா பேப்பர் 1ம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு பேப்பர் 1 ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட், ஓரளவு கண்டென்ட் நான் படிச்ச உடனே MCQs PYQs இதுல ரொம்ப ரோல் பிளே பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த மாதிரி யூஜிசி NETல கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நியூ கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் ஆட் பண்ணுவாங்க. பட் அந்த சில டாபிக்ஸ் நமக்கு அதே கொஸ்டின் வரலனாலும் அந்த கண்டென்ட் நமக்கு அதே மாதிரி ரிப்பீட் ஆகும். ஸோ அதனால PYQ ப்ராக்டிஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். மார்க் டெஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நோட்ஸ் எடுக்கிறது, இதுல நமக்கு மெமரி, அண்டர்ஸ்டாண்டிங், அப்ளிகேஷன் கரெக்டா இருக்கும், பேலன்ஸ்டா இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நோட்ஸ் எடுத்து சில விஷயம் நம்ம கையில எழுதி பார்த்து படிக்கிறது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், கன்சிஸ்டண்டா படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பிஜிடிஆர்பி முடிச்சவங்க ஈவன் நெட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தாலும் கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுத்துட்டு யூஜிசி NET பிளான் பண்றீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட், பேப்பர் 1 சிலபஸ் என்ன மேம்? பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இது நம்ம எல்லாருக்குமே காமன் தான். 10 யூனிட்ஸ் இதுல இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூட், ரிசர்ச் ஆப்டிடியூட். டீச்சிங் ஆப்டிடியூட்ல ஃபுல்லா அந்த டீச்சிங் கான்செப்ட்ஸ் இருக்கும். இதுல கொஞ்சம் அப்ளிகேஷன் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வரும், ரியல் லைஃப் கனெக்டடாகவும் வரும். ரிசர்ச் ஆப்டிடியூட் இது கொஞ்சம் ஒரு நியூ டாபிக், இது கொஞ்சம் நம்ம படிக்கணும். ஏன்னா நம்ம ரிசர்ச்சை பத்தி படிச்சது இல்ல, இதுல நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணோம். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும் பேக்கேஜ் கொடுத்துருவாங்க, 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுக்கு 10 மார்க்ஸ் இருக்கு. கம்யூனிகேஷன் அதே மாதிரி ஒரு நியூ கைண்ட் ஆஃப் டாபிக் தான் இது, இது கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மேத்தமெட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஓகே, பட் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி சில இடத்துல கேட்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட் 6th யூனிட் லாஜிக்கல் ரீசனிங். இது படிச்சா ஈஸியா இருக்கும், பட் இதுல கொஞ்சம் நமக்கு இந்தியன் லாஜிக் இதெல்லாம் வரும், சிலாஜிசம் சொல்லுவோம் அதெல்லாம் வரும். பட் இது கொஞ்சம் படிச்சா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு டாபிக் லாஜிக்கல் ரீசனிங். டேட்டா இன்டர்பிரிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் டேபிள் கொடுத்துருவாங்க, அது ரிலேட்டடா ஒரு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இதுலயும் நமக்கு 10 மார்க்ஸ் இருக்கு. ஐசிடியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டடாகவும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும், எந்த அளவுக்கு அந்த எவல்யூஷன் நடக்குது ஐசிடியை பொறுத்த வரைக்கும் இதுவும் தெரிஞ்சிருக்கணும். பீப்புள் டெவலப்மெண்ட் என்வாயன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய இருக்கு என்வாயன்மெண்ட், இதுல நமக்கு அப்டேட்டடாகவும் நமக்கு நாலேஜ் இருக்கணும் என்வாயன்மெண்ட் பத்தி. அதுதான் ஹையர் எஜுகேஷன் சிஸ்டமும் அதே மாதிரி தான், என்னெல்லாம் நமக்கு நடந்துட்டு இருக்கு இப்போ எஜுகேஷன்ல அதை பத்தி நமக்கு. ஓகேவா? ஏன்ஷியன்ட்ல இருந்து ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் கண்டிப்பா இந்த 10 யூனிட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் கவர் ஆயிருக்கும். இது எல்லாத்தையும் படிச்சு முடிச்சோன்னா உண்மையாவே நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தெரியும், நமக்கே புரியும், அந்த அளவுக்கு இருக்கும் இந்த 10 யூனிட்டுமே. ஓகேவா? சோ பேப்பர் 1ல இந்த 10 யூனிட் நமக்கு இருக்கு. ஓகே, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நான் சொல்றேன். ஆல்மோஸ்ட் நம்ம இதை ஆரம்பிச்சதே யூஜிசி NETக்காக தான். ஒரு 3 to 4 இது பண்ணியிருக்கோம், நம்ம பேச்சஸ் லைவ் கிளாஸஸ் எல்லாமும் பண்ணியிருக்கோம். நமக்கு எந்த சிலபஸும் சேஞ்ச் ஆகாததுனால முதல்லயே நம்ம ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம எல்லாமே இருக்கும். ரெக்கார்டட் வீடியோஸ்னா கிளாஸ் வீடியோஸா இருக்காது, தனியா நம்ம அன்னன்னைக்கு ரெக்கார்ட் பண்ண வீடியோஸ், அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் கவர் பண்ணி நம்ம வீடியோஸ் இருக்கும். இது 1999, கூட ஒரு 50 rupees நம்ம ஆப்ல பண்றதுனால இருக்கும், 2050 இருக்கும். இதுக்கு வேலிடிட்டி நம்ம Feb 1st வரைக்கும் கொடுத்துருக்கோம், அதுல இருக்கு.
இதுல என்ன கிடைக்கும்னா, எல்லா யூனிட்டோட வீடியோ லெக்சர்ஸும் இருக்கும். கூடவே அதோட பிடிஎஃப்ஸ் இருக்கும். ஓரளவு இந்த பிடிஎஃப்ஸ் படிச்சாலே போதும். எல்லா டாபிக்குமே முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட்டா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது பண்ணிக்கலாம். வேணும்னா டவுன்லோடும் பண்ணிக்கலாம். ஓகேவா? டவுன்லோட் பண்ணியும் படிச்சுக்கலாம். ஆப்லயும் எப்ப வேணா இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது 2மே உங்களுக்கு இந்த ₹2000 செல்ஃப் ஸ்டடி கோர்ஸ்ல இருக்கும். இதுல லாஸ்ட் 2 டேஸ் மட்டும் டவுட் செஷன் கிளாஸ் மாதிரி நமக்கு இருக்கும். ஓகேவா? இது எப்படி இருக்கும் மேம் ஆப்லனா இப்படிதான் இருக்கும். நம்ம 10 யூனிட்டுமே நம்ம இப்படி கவர் பண்ணது. இதுதான் நம்மளோட 10 யூனிட். இதுல 5 வீடியோஸ் 5 ஃபைல்ஸ் இருக்கும். 5 வீடியோஸ் 5 ஃபைல்ஸ். அந்தந்த டாபிக்கு ஏத்த மாதிரி இருக்கும். சில இடத்துல யூனிட் 3 ஒரு வீடியோ தான் இருக்கு. யூனிட் 3 நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஒரு ஃபைல் இருக்கும். 4 வீடியோஸ் 4 ஃபைல்ஸ் 4 வீடியோஸ் இந்த மாதிரி அத பிரிச்சு சப் யூனிட்ஸா பிரிச்சு அதுக்கேத்த வீடியோ அதோட பிடிஎஃப் அதுல நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்மளோட பேப்பர் ஒன்னோட கம்ப்ளீட் கண்டென்ட். இது ஒரு ஃபோல்டர்னு நம்ம சொல்லுவோம். டீச்சிங் ஆப்டிடியூட் ஃபோல்டர். இதை நம்ம டச் பண்ணீங்கன்னா இது ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் ஆனா யூனிட் 1 லெக்சர் வீடியோஸ் கிடைக்கும். உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். ஓகேவா? யூனிட் 1 லெக்சர் வீடியோஸ் 5 வீடியோ ஸ்டடி அந்த மாதிரி ஒரு ஃபோல்டருக்குள்ள இது இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ள. ஓகே, சோ இந்த மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். முக்கியமா நான் வீடியோ ஓபன் பண்ணா எனக்கு எப்படி கிடைக்கும்னா, வீடியோவை நீங்க ஓபன் பண்ணா இந்த மாதிரி இருக்கும். நீங்க உங்க டைம் பேஸ்க்கு நீங்க அந்த வீடியோஸை படிச்சுக்கலாம். ஓகேவா? அதோட பிடிஎஃப்ஸ் அதே மாதிரி இருக்கும். இதுல சப் யூனிட் 1 சப் யூனிட் 2 ஃபர்ஸ்ட் யூனிட் கொஞ்சம் பெருசா இருக்கும். டீச்சிங் ஆப்டிடியூட். அதனால இந்த மாதிரி பிரிச்சிருக்கும். டீச்சிங் அண்ட் லேர்னிங் தியரிஸ், பிலாசபிஸ், மெத்தட்ஸ், எவல்யூஷன். ஓகேவா? சோ இந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். நம்ம பிஜிடிஆர்பி எஜுகேஷன் படிச்சிருப்போம். அதையும் தாண்டி இதுல இன்டெப்த் கொஞ்சம் நிறையவே கவர் ஆயிருக்கும். ஓகேவா? ஏன்னா யூஜிசி நெட்டுக்கு நிறைய கிளாரிட்டி தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் எல்லாம் கொடுத்துருப்போம். ஸோ இதை படிச்சு நல்ல மார்க் எடுக்க முடியும். கூடவே இது மட்டும் விடாம இப்போ ஜூன் 2025 வந்த கொஸ்டின்ஸோட அப்டேட்டட் வீடியோஸும் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் இதுல நம்ம ஆட் பண்ணோம். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட செல்ஃப் பேஸ் கோர்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம யூஜிசி நெட் பேப்பர் 1க்கு டெஸ்ட் சீரீஸ்னு வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம அதுலயே இன்க்ளூட் பண்ணியிருந்தோம். இப்போ டெஸ்ட் சீரீஸ் நம்ம தனியா வச்சிருக்கோம். ஓகே, டெஸ்ட் சீரீஸ் வேணும்னாலும் இது 499 520ல இருக்கும். இந்த டெஸ்ட் சீரீஸ் பர்ச்சேஸ் பண்ணா டெஸ்ட் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் யூஜிசி நெட் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும். இதை நீங்க வாங்கினா இந்த மாதிரி வரும். டீச்சிங் ஆப்டிடியூட் 5 டெஸ்ட் ரீசர்ச் இந்த மாதிரி ஒண்ணு. இது எல்லாமே சிபிடி மோட்ல இருக்கும் டெஸ்ட். ஓகேவா? இது முடிச்சுட்டு யூனிட் வைஸ் மாக் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 50 எம்சிக்யூஸ். அப்புறம் கம்ப்ளீட் மாக் எக்ஸாம்னு ஆல் யூனிட்ஸ் 2 டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது கம்ப்ளீட் மாக் இருக்கும். இது எல்லாமே 50 எம்சிக்யூஸ் இருக்கும். இது ஆல்மோஸ்ட் நிறைய எம்சிக்யூஸ் இருக்கு. இதுல எல்லாமே பிஒய்க்யூஸ். ஓகேவா? யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷன் மெயினா எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன்ஸும் ஆட் பண்ணியிருப்போம். அதுவே நமக்கு போதும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும் நம்மளோட டெஸ்ட். நெக்ஸ்ட் இதே பேட்டர்ன் தான் நமக்கு பேப்பர் 2 எஜுகேஷன்லயும் இருக்கு. நமக்கு பேப்பர் 2 எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் 2 மார்க்ஸ் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 200 மார்க்ஸ். ஓகேவா? இதுக்கும் அதே ஸ்ட்ராட்டஜி தான். ஸ்டடி ரொட்டீன் செட் பண்ணிக்கோங்க, படிங்க. பேப்பர் 2 எஜுகேஷனுக்கு இதே மாதிரி நமக்கு ஒரு 10 யூனிட் இருக்கு. இந்த 10 யூனிட்டும் இதே பேட்டர்ன்ல தான் கவர் பண்ணியிருக்கோம். இதுக்கு ₹4000 கம்ப்ளீட்டா இருக்கும். இது இருக்கும் வீடியோஸ். இல்ல மேம் நான் இந்த கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்றேன்னா லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 6363048562. எங்க டீம் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ யூஜிசி நெட் பிளான் பண்றீங்கன்னா அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கு நிறைய ப்ரிப்பரேஷன் தேவைப்படுது. ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யர் ப்ரிப்பரேஷன்.